எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பேசும் போது கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அன்ஸை பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $99,500 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு BTC வந்து ஒரு பாட்டம் வச்சுட்டு இந்த பாட்டம்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேப்பிடான ஒரு மூவ் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு அகெயின் வந்து புல்லிஷாக தான் வாய்ப்பு இருக்க ஒழிய பெரிய லெவலில் கீழே வராது. அப்படியே வந்தாலும் நம்மளுக்கு இந்த டிமாண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துலேருந்து இப்போ ஒருவேளை கீழே வந்து இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டை டச் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த டிமாண்டு பக்கத்துலேருந்தே பவுன்ஸ் ஆகி ப்ரைஸ் வந்து அகெயின் வந்து நம்மளுக்கு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 100K போயிடுச்சுங்க. BTC கிட்டத்தட்ட 100K கிட்ட போயிருக்கு. ஸோ இப்போ என்ன எவ்வளோ ஹை போயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $99,700 கிட்ட போயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, $99,700 கிட்ட போயிருக்கு. ஸோ ப்ரைஸு நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து $80,000 இருக்கும் போதே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் அப்பயே சொல்லியிருப்பேன், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100K விற்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 100K விற்க போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலேயே நம்ம சொல்லியிருப்போம் என்னென்னா, இது ஒரு AMD ப்ராசஸில் இருக்குது. ஓகேங்களா? AMDயோட இதில் இருக்குது, பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது அப்படி AMD பேட்டர்னில் தான் இருக்குன்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்தே நம்மளுக்கு பவுன்ஸ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டாக ஞாபகம் இருக்குது, இந்த கேண்டலில் தான் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? கரெக்டாக 8 ஏப்ரல். ஓகேங்களா? இங்கேருந்து தான் நான் சொல்லியிருப்பேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ யார் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்ட்டு அப்போயே பார்த்தீங்கன்றது எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் போதும். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100K போகுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 100K போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஆல் டைம் ஐயை உடைக்குமா உடைக்காதா? ஓகேங்களா? இப்போ அதுதான் அந்த கேள்வி. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆல் டைம் ஐயை உடைக்குமா உடைக்காதா அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,03,000 1,06,000. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு சப்ளை ஏரியா. ஸோ இதனால தான் நான் என்ன சொன்னேன்னா 100 அதான் ஆல் டைம் ஐ போகுன்றது நான் சொல்லாமல் ஸோ 100K சாலிடாக போகும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குன்றது. ஸோ இந்த சப்ளை ஏரியாவில் என்ன பண்ணும் மார்க்கெட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த சப்ளை ஏரியாவை மார்க்கெட் டச் பண்ணதும் இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்றது பார்க்கணும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இங்கே என்ன ரியாக்ஷன் ஆகணும்னா, இங்கே வந்து ஒரு கன்சல்டேட் மோடில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு கன்சல்டேட் மோடில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதை தொட்ட பிறகு ஒரு சின்ன கரெக்ஷன் வேணால் வரலாம், பெரிய கரெக்ஷன் வரக்கூடாது. பெரிய கரெக்ஷன் வந்தால் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். ஸோ சின்ன கரெக்ஷன் வரலாம். ஓகேங்களா? அப்படி சின்ன கரெக்ஷனோ அல்லது நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷனில் இருந்ததுன்னா அகெயின் நம்மளுக்கு ப்ரைஸ் என்ன ஆகும்னா திரும்ப பிரேக் ஆகி மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை வந்து டீஆக்டிவேட் ஆகணும். ஓகேங்களா? இந்த சப்ளை வந்து பிரேக் ஆகணும். இந்த சப்ளை பிரேக் ஆனால் தான் நம்மளுக்கு ஃபர்தராக ப்ரைஸ் வந்து அடுத்த ஆல் டைம் ஐயை நோக்கி போவோம். ஆல் டைம் ஐயை உடச்சிட்டு ப்ரைஸ் இன்னும் கூட மேலே போகும். ஓகேங்களா? என்னுடைய எக்ஸ்ட்ரீம் டார்கெட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான் 1,45,000 தான் என்னோடய எக்ஸ்ட்ரீம் டார்கெட்டு. அது இப்படியே நேர்கொம்பாக போயிடுமான்னு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நேர்கொம்பாலாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயே போகும். ஓகேங்களா? சின்ன சின்ன கன்சல்டேஷன் ஸ்விங்கிலே வந்து அது போகும். ஓகேங்களா? ஸோ என்னோடய ஓவரால் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,45,000. சரிங்களா? அதுக்கு மேலே போவோம், அதுக்குள்ளே வந்து வராது. மேக்ஸிமம் அதுக்கு மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தற்போது வரைக்கும் நான் புல்லிஷ் தான். ஸோ இந்த சப்ளை வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 103,000 106,000 இந்த சப்ளையை தொட்டுட்டு அங்கே என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஓகே. BTC புல்லிஷ். இப்போ BTC டாமினன்ஸ் என்ன கதை அப்படின்றது நம்ம பார்த்துருவோம். ஸோ BTC டாமினன்ஸும் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு புல்லிஷாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போவும் புல்லிஷாக தான் இருக்குது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பியர் கேண்டல் வந்து விழுந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பியர் கேண்டல் வந்தவொடனே நம்மளுக்கு இப்போ பியரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரே ஒரு பியரிஷ் கேண்டல்லாம் பத்தாது. ஏன்னா இதோட மூமெண்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மூவ். ஓகேங்களா? இங்கேருந்து புல்லிஷ் ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான மூவ், ஒரு பெரிய ஒரு பியர் கேண்டல் வரணும். ஓகேங்களா? அந்த பெரிய பியர் கேண்டல் வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6350 ஓகேங்களா, இந்த லெவலில் நோட் பண்ணிக்கோங்க.
இந்த 6350 வந்து ஒரு என்ன சொல்லணும், ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் வந்து கீழே வந்து பிரேக் ஆகணும். அப்படி பிரேக் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து டாமினன்ஸ் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியர் கேண்டல் வந்திருக்கு. பட் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து புல்லிஷாக தான் போயிருந்துருக்குது. டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷாக தான் போயிருந்துருக்குது. ஸோ அந்த டைமில் கூட நம்மளுக்கு இத்தீரியமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய லெவலில் வந்து ப்ரைஸு ட்ராப் ஆகலை. இத்தீரியம் பார்த்தீங்கன்னா அப்படியே கன்சல்டேஷனில் தான் இருந்தேன். ஆனால் நம்மளுக்கு டாமினன்ஸ் மேலே ஏறினது. சரிங்களா. அந்த கன்சல்டேஷனில் தான் இருந்தான். ஸோ இன்றைக்கி தான் இத்தீரியம் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பிரேக் ஆகி மேலே போயிருக்கான். சரிங்களா. ஸோ தற்போதைக்கு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தீரியமை பார்க்கும்போது இத்தீரியம் வந்து ஒரு புல்லி ஷைனில் இருக்குது. ஓகேங்களா. புல்லி சைனில் இருக்குது. நீங்கள் மந்த்லியில் பார்த்தீங்கன்னா சாலிடாக சொல்லலாம். ஓகேங்களா. நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. இந்த மந்த்து கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டலில் தான் க்ளோஸ் வைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ 2000க்கு மேலே தான் க்ளோஸ் வைப்பான் இந்த மந்த்து கேண்டல்ன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு டிமாண்ட் ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் திரும்புது. ஓகேங்களா. இங்கேருந்து வந்து ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே மேலே ஏறுவான். ஆனால் மேலே ஏறுவான். இப்படி ஏறும் போது நம்மளுக்கு இந்த டாமினன்ஸை சப்போர்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது வந்து டாமினன்ஸை சப்போர்ட் பண்ணோன்னா டாமினன்ஸ் வந்து அதே வகையில் கீழே விழுந்ததுன்னா இத்தீரியம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக புஷ் கொடுக்கும் மேலே. டாமினன்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி கீழே வந்ததுன்னா ஆல்ட்டு சீசன் எல்லாமே ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு சக்க போடும். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் மூமெண்டம் வந்துன்னு இருக்குது. அது ரெடி ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆல்ட்டு சீசன் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா. கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. நான் அதை தான் சொல்லுவேன். சான்சஸ் இருக்குன்றத விட கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ அதே மாதிரி என்னென்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்றது நான் சொன்னதை வந்து மறக்காதீங்க. ஸோ அந்த எஸ்ன்றதை வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே அந்த வீடியோவை பார்த்துட்டீங்க, அந்த டைம்லேயே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது எந்த டைம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் எப்போ சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கும்போது சொல்லியிருப்பேன். ஏஎம்டி பேட்டர்னை வச்சு சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் அப்பயே பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்றது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா. அதேமாதிரி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடி ராக்ஸ் அப்படின்றத போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா. ரைட். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியில் நான் டிஸ்டம் மட்டும் சொல்லிக்கிறேங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.